ஓமவோ சபுமான ஒப்பிலா நம சிவாயோ ஓமவோ சபுமான ஒப்பிலா நம சிவாயோ ஆமுவோ வபுமான ரகரே நம சிவாயோ அறநெறி அம்மையப்பனாகிய நம சிவாயோ பரம்பரை ஆகியெங்கும் பரவிய நம சிவாயோ ஊமையெழுத்தோடொரு திருதித்த மூன்றக்கரமாய் ஆமையுருவாய் ஐந்தெழுத்தாய் ஐம்பந்தோர் அக்ஷரமாய் ஆராதரத்திரப்பாலு கப்பாலாய் வேறாய் குளவி வளர் வேதாந்த விலக்கொலியாய் சுத்த பரபிரம்ம சோதியாய் ஆதிசிவ சக்தி மனோன்மணியாய் தற்பரையாய் நிர்ராமயமாய் நிற்கலமாய் நிர்குணியாய் பராபரமாய் பசுபதியானவளாய் சுதசுரூபம் விஞ்ஞானே சுந்தரியாய் காஞ்சின கதகாம பீட திரிபுரையாய் பிலாகாச மருவு காயத்ரி மகா மண்டபத்தில் மகா மௌன குருவாகி ஓங்கார கோணத்திலே சகஸ்திரதல கமலத்தில் சதுபுஜையாய் வீட்டிருக்கும் பகவதியே காமாட்சி பதும மலரடி கமலம் கைதொழுது காப்பாக கனகமணி சிலம்பொலிக்க மெய் மகிழ்ந்து யான் பாட மேவிய சத்குருவாகி அற்புத சீரு கோட்டையும் வீரப்ப ராஜாம்பேட்டை முருகப்பத்தம்பிரான் பாதம் போற்றி ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த ஆண்டவண்ட பிந்தாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த ஆண்டவண்ட பிந்தாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த ஆண்டவன் பிந்தாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த ஆண்டவன் பிந்தாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட எம்பெருமான் சிவபெருமான் பெரியாண்டி கோலமாக எப்படி வராரு கையினுடைய கபாலத்தை ஏந்தி பிரம்ம கபாலத்தை ஏந்தி காடு மேடு சுடல வண்ணாந்திரம் இதெல்லாம் முதல்ல விளையாடி வரான். அதுக்கு பிறகுதான் அம்பாள் அங்காள பரமேஸ்வரி கையில போட்டு அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது அமைந்துதான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கபாலத்தை கையில ஏந்தி கொண்டு சிவபெருமான் பெரியாண்டி கோலமாக எப்படி வருகிறாரு? ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த அண்டவண்ட பிண்டாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட எங்க அண்டவண்ட பிண்டாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட மாண்டவர் தலை எலும்பாட ஆட மாண்டவர் தலை எலும்பாட ஆட மான்மழு சூலமும் டமரகமாட டக்கை மான்மழு சூலமும் டமரகமாட ஆண்டவர் தாண்டவம் ஆட
வரக்கூடிய தருணத்திலே மாண்டவர் தலையெலும்பெல்லாம் மாலையா போட்டு விளையாடுகிறாராம். வெம்புள்ளி தோல்லிடையாட வெம்புள்ளி தோல்லிடையாட துருகை வேதங்க பாலமும் சூலமும் மாட துருகை வேதங்க பாலமும் சூலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட அம்புலி செஞ்சாடையாட அம்புலி செஞ்சாடையாட மலராத்தியும் கங்கையும் கொன்றையும் மாட மலராத்தியும் கங்கையும் கொன்றையும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட வெம்புலி தோலிடையாட புலித்தோலாகப்பட்டது எம்பெருமான் சிவபெருமான் பூண்டிருக்கக்கூடிய ஆட்டத்துல கல்ல கட்ட 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 எப்படி அந்த மின்னும் மண்ணும் என்று சொல்லக்கூடிய விண்ணும் மண்ணுமே பட்ட 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 பட்டம் துடிக்கிற மாதிரி இருக்கின்றனவா. தும்பைக்காரந்தையும் மாட தும்பைக்காரந்தையும் மாட திகழ் துடியிடை பார்வதி அம்மையும் மாட தும்பைக்காரந்தையும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட தும்பைக்காரந்தையும் மாட திகழ் துடியிடை பார்வதி அம்மையும் மாட திகழ் துடியிடை பார்வதி அம்மையும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட கிம்பூரு கிண்ணறர் வாட கிம்பூரு கிண்ணறர் வாட வெகு கீர்த்தி வித்யாதரர் காந்தர்வராட கிம்பூரு கிண்ணறர் வாட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட கிம்பூரு கிண்ணறெல்லாம் பாடுகிறாங்களாம். கீர்த்தி வித்யாதரெல்லாம் அந்த அழகாக அந்த காட்சியை கண்டு ஹரஹர சம்பு மகாதேவா பரமேஸ்வரா ஈஸ்வரா நீலகண்டா தயாதரா கங்காதர வாசா என்று சொல்லி பாடக்கூடிய நேரத்திலே அந்த நாரதர் தும்புரு போட அந்த நாரதர் தும்புரு போட மாறி துலங்கிய முப்பூரி நூலுமே ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட தும்பூரு நாரதர் வாட தும்பூரு நாரதர் வாட மாறி துலங்கிய முப்பூரி நூலுமே ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட அம்மையும் அப்பனும் ஆட அம்மையும் அப்பனும் ஆட முரஹரிஹர புத்திர தேவரும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட சிவபெருமானும் சிவச்செல்வி அழகாக அந்த சுரூபமாகப்பட்டது. வெண்டையும் பொற்சீலம் பாட வெண்டையும் பொற்சீலம் பாட வாச வெந்நீரு ருத்ராட்சம் மாலையும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட அண்டார்கள் தண்டனிட்டாட அண்டார்கள் தண்டனிட்டாட திரு ஆரகையூரமும் அரணமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட வெண்டலை மாலைகள் ஆட வெண்டலை மாலைகள் ஆட நாலு வேதமும் கீதமும் நாதமும் பாட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர் தாண்டவம் மாட எட்டிசைப்பாலரும் ஆட எட்டிசைப்பாலரும் ஆட ஐயன் ஏகாந்த சேவடி அவரும் கொண்டாட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் மாட கோலமும் மாட ஆண்டவர்
கஜமுக வைங்கரராட கஜமுக வைங்கரராட சிவகணங்களும் சுந்தர கந்தரும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட எங்க ஆண்டரண்ட பிண்டாட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட இந்த அண்டரண்ட பிண்டாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட ஆண்டவர் தாண்டவம் ஆட எங்க ஆண்டரண்ட பிண்டாட கோலமும் ஆட
ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை மக்களுக்கு இறைவன் உதவ சொல்லியிருக்கிறார். அந்த செயலை இவர் ஐயா அவர்கள் வாழாவாழும் செய்து வருவதற்கு சந்தோஷம். இந்த உதவிகளை செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க முடியும், பிள்ளைகளுக்கு மென்மேலும் தொடர்புடையாகும் இந்நேரத்தில் இறைவனை வேண்டி மன்றாடுவது நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்கைமன் நகரிலும் ஜானகி நகரிலும் எல்லா நகரிலும் இருந்து அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து உதவி பண்ணிருக்கீங்க. இது என்னால் என் குடும்பத்தாராலும் மட்டும் முடியாத செயல். இது எல்லாரும் உங்களாலதான் இந்த நிகழ்ச்சியும் நடக்குது. இந்த நிகழ்ச்சியால இந்த குழந்தைங்களுக்கும் அநாதை இல்லத்துக்கும் உங்களாலதான் இந்த அரிசி மூட்டையெல்லாம் ஒரு மாசம் வயிறார சாப்பிடுறதுக்கு உண்டான ஆண்டவர் தாண்டவமாட அறிவோம் சிவவோம் சிவசாம்பரிவோம் அறிவோம் சிவவோம் சிவசாம்பரிவோம் ஆண்டவர் தாண்டவமாட இந்த அண்டரண்ட விண்டாண்ட கோலமும் ஆட ஆண்டவர் தாண்டவமாட
காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. சிவாய் திருச்சி பெருமாள் அடியார் மா சிவனிரவு வழிபாட்டுடைய முதற்கால திருநெறிய தமிழ் வெள்ளி இனிதே தொடங்க இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அமைதி காக்கணும். தயவுசெய்து உங்களுடைய மொபைல் போன் சைலண்ட்ல போடுங்க. வழிபாடு பண்ணக்குள்ள நம்மளுடைய மனம் வாக்கு காயம் ஒன்றி வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யக்குள்ள எந்த இடையூறும் கூடாது. வழிபாடோட முக்கிய நோக்கம் என்ன? 7 நாளை பூஜை தான் இந்த வேள்வி. இது தொடக்கம் என்ன அப்படின்னா, உத்தராயண காலத்துல சூரியன் மகர ராசியிலிருந்து நம்ம ஜெயிக்குள்ள சுழற்சி காலத்துல தொடங்கக்கூடிய மாலை யார் போடணும்னா நவகோல் இருக்கிற வடகிழக்கு இருக்கிற குரு போடணும். இங்க என்ன பண்றாங்க, தென்முக சிவன் போடுறாங்க. அது மரபே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, கல்லால் புடையம் வந்து நாமரை ஆரங்கம் முதல் கட்டக்கேள்வி வந்தார்கள் 4 பாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. அவர் யாருக்கு வாக்கு சொல்லல, வாக்கிருந்த பூரணமாய் அப்படின்னா மௌனத்துல உரைக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, ரொம்ப சிம்பிளா எல்லாரும் தெரியும். வீட்டுக்கார நம்ம கண்ணை பார்த்தா வீட்டுக்கார சைலண்ட் ஆயிடுவாரு. என்ன அர்த்தம், அவருக்கு பொருள் புரிஞ்சிருச்சு, இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உயிர்களுக்கு ஞானம் வரக்குள்ள ஞானாபூர்வாதம் பண்ணுவாரு, நயனதீக பண்ணுவாரு. அதுதான் தத்துவம். அவர் நயனதீக பண்ணா உயிர் என்ன பண்ணோம், பரிபோக்கம் அடைஞ்சிடும். அதுபடி உயிர் என்ன பண்ணோம், ஆணவத்துல மூழ்கி இருக்கும். அந்த ஆணவத்தோட குறியீடாதான் இரவு வச்சாங்க. இதுல 4 காலம் இருக்கு, சரியை கிரியை யோகம் ஞானம். அதுதான் 4 பூசை. 30 நாழிகை 4 பிரிச்சாங்கன்னா ஒரு யாமம், 8 யாமம் சேர்ந்து ஒரு பொழுது. அப்ப 3 நேரத்துல அடிக்க வீங்கிற படிநிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க. இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு சாமி உணர்த்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன பண்றோம், உலக வயதுனால அனுபவப்படுறது இல்லை. அதனால இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து அருளக்கூடிய ஞானத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு காலமா இருக்காங்க. அதனால தயவு உங்களுடைய அலைபேசியை சைலண்டா போடுங்க. வழிபாடு தொடங்கக்குள்ள ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். இந்த வழிபாடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குறைஞ்ச ஒரு 6 நிமிஷம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க எவ்வளவு கவனமா கேட்டீங்களா, என்ன சாமி சொல்றாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க கேட்டு தெளிவடைஞ்சுக்கீங்க. முக்கியமா விஷயம் வழிபாடு பண்ணக்குள்ள உங்களுடைய கவனம் இங்க தான் இருக்கணும். பேசுறதுக்கு அப்புறம் பின்னாடி ஓய்வுக்கு பேசுங்க. வழிபாடோட அடிப்படை நோக்கம் நமக்கான உயிருக்கு அடிப்படை 3 விஷயம் உண்டு, அறிவு இச்சை செயல். இந்த 3ம் ஒரு நேர்கோட்டில் இருந்தால்தான் வழிபாடுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அதனால மனம் ஒன்று நினைக்க, கண்ணொன்று பார்க்க, மெய்யொன்று செஞ்சதுன்னா அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது. அதனால வழிபாடு பண்ணக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருக்கு, வழிபாடு தொடங்கும். சரிங்களா? தாமே பெற வேலவர் தந்ததனல் குமேல் மயல் போய் அறம்பி புணர்வி நாமேல் நடவி நடவீரினியே நாமேல் நடவி நடவீரினியே என்னை பவத்திக் சேகா பண்ண வகையில் என்னை தன் சித்தத்தை வைத்து தன் அருளினாலே தத்துவ சுத்தி செய்யும் முன்னையாரிட்டை கொண்ட மேல்வடி முட்டைக்கு மன்னினது காத்த மாநாடு சோகம் நீங்கள் குரு பெறா செந்தமிழ் வேள்வி சதர் முப்பை சத்திவேல் திருவடியை போட்டு ஒலியர் செய்ய பாதம் போட்டு எல்லாம் வல்ல பரம்பரை திருவருள் இவ்விடத்தை இருந்து எழுந்தருளே திரு ஓலக்கம் செய்கின்ற அருள்மிகு பாலாபுரனாகிய வேதர்களுடைய திருவருட்தாமரைகளுடன் இருந்து மனம் மெய் மொழியினால் போட்டி தெரிந்து இன்றைய நாளாகிய கும்பம் திங்கள் மாசுவன் வழிபாடு செய்ய முற்படுகின்றோம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருளும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வராந்தனை ஏத்து எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வராந்தனை ஏத்து திருவாக்கும் செய்கருவும்
கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலார் குப்புவர் தங்கை பிள்ளையார் கொட்டுடனே விடை நோக்கிட்டு எல்லாரும் கலிகாத என் மனதை உந்தனுக்காக்கி தெல்லிகளாய் தெரிவதற்கே இந்தமிழால் போற்றுகின்றோம் புல்கிகளை உள்ளவாறு புகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுக்க இப்பணியும் இனித்தொடரும் எப்பணியும் நன்மணியே தன்னுகளால் தன்னுடனே இருந்து என் பணியை உன் பணியாக்கி அமை காத்து அருள வேண்டும் ஒன்றையிட்டு கணபதியை போற்றுகின்றோம் தெளிவு குருவின் திருவிழிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு தித்தல் தாமே கல்லாலில் உடைய மந்திரால் மறையாங்கம் முதல் கத்த கேள்வி வல்லார்கள் ஆழ்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லாதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைகாமல் நினைந்து பவத்தொடக்கை அங்கனன் கண்கையிலே காக்கும் நகன்வழியே முதல் குருநாதனாகி பங்கையும் துலபம் நாரும் வேத்திரப்படை பொறுத்தே சிங்கையும் பெருமானத்தை சீரடி கமலம் போற்றி சைவத்தின் மேல் அமையும் வேலில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை தென்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றாலை முயல் துணையே ஈராண்டில் சிவஞானம் பெற்றிருந்தமை கண்டாயினதால் போற்றி நாராண்ட வல்லடியார் கரு புரிந்த அல்லந்தை நற்றால் போற்றி நீராண்ட கடந்த மரஞான சம்மன் நடத்தால் போற்றி சீராண்ட திருமாவதி செம்பதும திருத்தால் போற்றி தில்லைவாழ் அந்த முதலாக தீர்வடைத்த கொல்லை கந்தம் திருத்தொன்ற தகை அடியார்வதம் போற்றி கொல்லைவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலை குன்றத்தூர் செங்கிழாரடி போற்றி தத்து முதுகில் மூன்றும் தள்ளர முத்து மூரல் முகிழ்ந்த நிறமாய கனகத்திரளே போற்றி வணக்கம் இதுக்காக சொன்ன குரு வணக்கம் ஐயா நீர் கொடுப்பாங்க கை தொடச்சிக்குங்க அதுக்கப்புறம் சாப்பிட ஓம் பாலனை எல்லா வல்ல பரம்பலுக்கு மன ஊர் அறிவுரை செய்வரை படிக்கணும் ஃபுல்லாக கவர்மெண்ட் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி பந்திரமாவது நீர் நல்ல பயன்கள் உண்டு. அதை பொறுமையா கேளுங்க. அவரு ஆகமங்கள் நிறைய படிச்சிருக்காரு. அது இல்லாம சித்தாந்தம் வேதாந்தம் வேற நிறைய படிச்சிருக்காரு. உங்களுடைய அவரே சொல்லுவாரு அதன் விளக்கங்கள்லாம். அதனால இந்த தமிழ் ஆகமத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாமே நீங்க பொறுமையா உன்னிப்பாவும் கவனமாவும் அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தந்து நீங்க எல்லா இரவினர்களை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உடையார் உந்தன் நடுவிற்கும் உடையார் நடுவில் விருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் வண்ணம் வளர்த்த முடியாமலே கருத்து முடியும் வண்ணம் முன் நின்று வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிய மந்திரமா இருக்கணும். சொல்றது என்ன பண்ணணும்? சிவனுடைய நாயமா இருக்கணும். நம்முடைய கருத்து சிவனுடைய சிந்தையில இருக்கணும். சிவனவன் சிந்தையில் நின்றாக போட்டி சொல்றாரு மணிவாசகர். என்ன சொல்றாருன்னா மனமா காயத்தை சாமி வச்சுட்டீங்கன்னா செய்யறதுலாம் திருக்காரியமா இருக்கும். அதனாலதான் இந்த காரியத்துல முதல்ல சாமி நிறுத்துறோம். அவங்க கட்டுறீங்க கட்டி 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 கட்டுறாங்களா கட்டி கட்டி முன்னாடி பாருங்க கிட்டே கட்டிக்காம எடுத்து கட்டு கட்டு தண்ணி கொடுங்க நீர் கொடுங்க போல அவனுக்கு திருநீர் கொடுங்க ஏன் திருநீர் கொடுங்கயா உண்டா 14 பேர் பாப்பாங்க உங்களை. நீங்க பாக்குறது நினைச்சா 14 பார்த்துட்டு இருப்பாங்க. அட்டத்துக்கு பாலர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தி சந்தி தேவதை பார்த்துருப்பாங்க. 8 2 10 காலனும் அடுத்த யாருப்பா மனசாட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஏமான ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து 14 பேர் பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இது நியாயப்படி நடக்குதா இல்ல அதுனா காலம் வரக்கணும். காலம் வச்சு தெரியும். அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம் அப்படின்னா கொள்றதுன்னு உங்களுக்கு இது பண்றது கிடையாது. அது நேரம் இருப்பா அதோட செயலை காட்டும். அப்ப என்ன பண்ணுது 14 பேரும் பார்ப்பாங்க.
ஒரு எல்லை மீறக்குள்ள நம்ம காலை வந்து ஓடிக்கிறோம். மனசாட்சிக்காங்க இல்லையா, யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்மளுடைய மனசாட்சிக்கு பயப்படும். ஏன்னா இதுவும் சாமியோட ஒரு கூறா, இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேற மனசாட்சி ஒரு கருவியா நிற்கும். அதான் மனம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. இதெல்லாம் ஏன் கொடுக்குறேன்னா இது ஆகமப்படி நடக்கிற வேள்வி. அதனாலதான் இதெல்லாம் கரெக்டா பண்ணி மனசுக்குள்ளே நினைச்சுக்கீங்க. வலது தொடையில, வலது தொடையில, உங்களுடைய வலது, அவங்க வலது தொடையில ஐயா, அவங்க வலது தொடையில, ரைட் சைடுல அவங்க எங்கும் பிரகாசமாக எழுந்த பரம்பொருளான சிவபெருமான உண்மை எண்ணத்தால் சொல்பட்டு வரும் ஆதி பிரமாவை முதல் 50 தேவாண்டுகள் கழிந்த 2வது 50 தேவாண்டு காலத்தில் ஸ்வேதவரா கற்பனால் பிற்பகல் வைவஸ்வர மன்மந்தரத்து 28வது பிற்பகலில் 2056 திருவள்ளூர் ஆண்டு கும்பம் திங்கள் 14ஆம் நாள் அறிவன் கிழமை நல் யோகம் நற்கரணி கூடிய காலக்கூற்றில் 2056 திருவள்ளூர் ஆண்டு கும்பம் திங்கள் 14 நாள் அறிவன் நாளுங்கிறது 2054 அப்படிங்கிறது. நாற்கவி அட்டாவதானம் சீர் பேசும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணம் தோய்ந்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவால் நகற்றி மும்மை பெருமளங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆய்மட அடியாரோடு கூடி தோயும் மரபோகும் துய்ப்பித்து சேய அடியேர்களுக்கு பூங்கமல கால் காட்டி முன்னின்றருள எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பாலாமிகளாகிய வேதபூசர் திருவருள் முன்னிற்பதுமாக முன்னிற்பதுமாக முன்னிற்பதுமாக. நல்ல கையை குறித்து வணக்கிங்க. அந்த பூவை சாமியில் கொடுத்து அகோரம் வாமன சத்தியோஜன் சொல்லுவோம். அது தனியொழி தலைவன் உயிரொழி பிரான் அவருடைய உமையொழி கூற மண்ணொழி சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா இறைவனுக்கு 4 திசை 4 முகமும் ஊர்த்துவ முகம் மேல் நோக்கி பார்ப்போம். மேல் நோக்கி பார்க்கும் போது தான் சாமி மேலே கொண்டு வரப்போம். அது வந்து ஊர்த்துவ முகம் பேர். ஊர்த்துவம்னா மேல் நோக்கி அப்படின்னு வாங்கி பூ வாங்கி மண்ணு திசை வேதியில் மங்களாகதிக்கான் துண்ணீசுடர் வண்ணி வதைத்து துதைந்த நீர் பொன்னின் குடங்கள் கடத்தங்கள் பூரித்த தூணி உண்ணும் செயல் மந்திரம் நிறுத்தினார்கள். பொறுங்க உண்ணும் செயல் மந்திரம் நிறுத்தினார்கள். நடக்கும் என்பது சிவனடி நின்று தொழுத நெஞ்சத்தில் உள்ளே வினாவல்லாருக்கு கருவினை கட்டி போலாவ கடவுர் வீரட்டனாரே சோதியே சுடரே சூழொலி விளக்கே துரிகுடல் பணமுடை மடந்தை பாதியே பரணி பால்கொள் வெண்ணீட்டாய் வங்கை தைலுமால் மரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிரமலர் குருந்தம் மேவிய சேரம் ஆதியே அடியே நாதரித்தடைத்தால் அதன் ததுவே என்றருளாயே பாலும் தெளிதேலும் பாகும் பருப்பு வினாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்பம் புரிகடலை அவருடனே அருங்கதலே உப்பிலா போதகமும் ஒரு மனதா ஒப்பிவிட்டு எப்பொழுதும் என்னை காத்திட வேண்டும். அப்பன் அவன் மடியமரும் அருட்கணிய கணபதியே ஓம் கொல்லா நும்பரனும் குத்தா போற்றுவோம். ஐந்தடக்க மாற்றல் அருள்வோய் போற்றுவோம். புறவிடமே எகலச்சே புறமே போற்றுவோம். மறுபடி நடப்பிக்கும் அன்பே போற்றுவோம். மறுவுருவாக்கு வைக்கும் மன்னால் போற்றுவோம். வாய்விட வைக்கும் மல்லாய் போற்றுவோம். தவணை சாய் வைக்கும் தக்கோய் ஓம் நிறுத்திரிகள் கடிதைகள் கடி சுந்தகம் சிவாமுதம் பொழிக. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் திப்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொப்புடம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து என் குளமே பூந்ததனால் பொலிக இவ்விடம் பொழிந்தினி அருளி மலிக திருவருள் எங்கனம் போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க இன்பமே சூழ்க. எல்லா உயிர்களும் வாழ்க இன்பமே சூழ்க. முதல்நிலையாக விலக்கி வணங்குகின்றோம். கதிர்முடி விலக்கி வணங்குகின்றோம். பெரும்பலர் காலை முடிக்க பத்தரைக்கு பத்தராயிரம் முடுமல கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு தூவினாவல்லாருக்கு கருமினி கட்டி போலாவ கடவுர் வீரட்டனாரே சோதியே சுடரே சூழலை விளக்கே துரிகுடல் பனைமுடை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீட்டாய் வங்கை தைனுமால் மரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறை நிரமலர் குருந்தம் மேவிய சீரம் ஆதிய அடியே நாதரித்தடைத்தால் அதன் அதுவே என்றொருளாய
வேட்டவி உண்ணும் விரிசன நந்தைக்கு காட்டவும் நாமிடம் காலையும் மாலையும் ஊட்டவியாவல உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவை காட்டதும் பாலவியாமே சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமுது ஆகியதே முற்றா இறந்தனி எண்ணி எடுத்த வெற்றிலை உருவல போவனமேனி ஒளிநீர் அணிந்து உலமே பூந்ததனால் இவங்க ரொம்ப முக்கியம். இந்த பூமியில வாழ்றதுக்கு இவங்களை பொறுத்தா நமக்கு சில வினைகள் கூட்டப்படுது, குறைக்கப்படுது. அது அவங்களோட வினை கிடையாது. முற்பகல் செய்ய பிற்பகல் நம்ம செய்த கிடையாதான் வினைக்கு ஈடான தேகம். ஒவ்வொரு வினைக்கும் எதிரானதும் சாமான் வினை உண்டு. நீங்களோட மூன்றாம் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டோம். அதனால பண்றோம் திரும்பி செஞ்சிருக்கோம். அதனால என்ன பாருறோம், இதை விடுறதுக்கான வழியாக தான் வழிபாடுறதுக்காக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா நம்மளுடைய வினை திங்கிறதுக்கு தான் அது பிராக்டிக்கல். கோயிலுங்கிறது நீங்க போய் சாமி கும்பிட்ற இடம் இல்லைங்க. கலையை போட்டு எழுதவே கலையை போட்டு சக்தியை போட்டு சிவமை போட்டு அவனுக்கு வித்தியாசத்தோடு இருந்திரி கருவியை போட்டு பண்ணி குடத்தை பண்ணிக்கலையா எல்லாத்தையும் தூயம் என்ன பண்ணோம். முழுக்க முழுக்க குடை தூயம் பண்றோம். இதுல பஞ்சாவரண பூசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தூயம் பண்ணுறோம். பஞ்சாவரணம் 5 சுற்று பூசை உடம்புல மட்டும் தான் பண்ணுவாங்க. மாசம் 5 ஆவரம் சுற்று பண்ணுறோம். பண்ணிங்களா எய்து பண்ணிங்களா முதல்ல உள்ள உடம்பு முடியும். ஐயனை முடிக்கணும். ஒரு ஐயனை போற்றி அரியை போற்றி அரணை போற்றி மகா காலாயை போற்றி மகா நந்தியை போற்றி அனைத்து அடிதாக தேவகளை போற்றி குண்டத்துக்குள்ள ஓம் நந்தியை போற்றி ஓம் மகாகாலாயை போற்றி ஓம் பிரிங்கியை போற்றி ஓம் கணபதியை போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் உமையை போற்றி ஓம் மகாநந்தியை போற்றி ஓம் சண்டேஸ்வரை போற்றி அடுத்தது ஓம் இந்திரனை போற்றி ஓம் அக்னியை போற்றி ஓம் தர்மனை போற்றி ஓம் நிருதியை போற்றி பர்ணனை போற்றி வாயுவை போற்றி நிதி கடவுள் போற்றி ஈசானன் போற்றி. இந்த இடத்துல சக்கராயுதம் போற்றியும் சக்கராயுதம் போற்றி. இது 5 சுற்றுல 5 பேர் வச்சிருக்கோம். இதெல்லாம் சாமியோடைய பரிவார மூர்த்தங்கள். முதல்ல மனோன்மணி யாருன்னா சிவலிங்க சாமிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடப்பக்கம் உள்ள வச்சிருப்பாங்க, பார்க்க முடியாது. அது சூக்குமா வச்சிருப்பாங்க மனோன்மணி தாய்க்கு. அப்புறம் அட்ட வித்யாசர் இருக்காங்க. அனந்தர், சூக்குமர், சிவோக்குமர், ஏகநேத்தர், ஏகருத்திரர், திரிபுராந்தகர், சிகண்டி 8 பேர். இந்த 8 பேர் அட்ட வித்யாசர். இவங்களுக்கு மேல இருப்பாங்க. இவங்களுக்கு மேல மகேஸ்வரர் இருக்கா, அதுக்கு மேல சதாசிவமூர்த்தி. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு வழிபாடுனால இந்த பஞ்ச ஆவரண பூசை பண்றீங்க அப்படின்னா நமக்கு சாமியோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சு நீங்க நலமா இருக்கலாம். அடுத்தது ஐயா கொண்டு பண்ணி கற்பூரத்தை ஐயா கற்பூரத்தை கொடுத்து தூய்மை பண்ணி ஆற்றல மேல வாங்குவாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் அவங்களோட குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கங்க. வீட்டுக்கு முன்னவங்களை வேண்டிக்கங்க. உங்க இஷ்ட வேண்டிட்டு கண்டிப்பா அதுக்கான வினை தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்துங்க. அங்க சின்ன மனக்கட்ட இருக்கா, அதுக்கு அடியில இருக்க பாரு, சாமிக்கு அடியில இருக்க பாரு. என்னை நினைந்தடிமை கொண்டே இடர்கெடுத்து தன்னை நினைகத் தருகின்றான் புன்னை விரது மகிழ்ச்சோலை வியன்னாரையூர் முக்கன் அரசு மகிழத்தி முகத்தான் படைக்காலமாக உண்ணாமத்து எடுத்த என்று மின்னாவில் கொண்டேன் இடைக்களமல்லேன் எழுபிறப்பும் உனக்கே ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் எறிந்து அடைக்கலம் கண்டா எழுதல்ல சித்தம்பலத்தரனே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. அண்ணா மலையாளுக்கு அண்ணா மலையாளுக்கு அண்ணா மலையாளுக்கு ஐயா கண் நடத்துங்க. காலையில் கதுக்கண்ணே எழுக, காலை எழுது கதுக்கண்ணே எழுக, எழுக எழுக மாலை எழுது மதி. ஓம் சிவாய நம, 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 ஓம் சிவாய நம. 11 5 எடுத்ததுக்குன்னா இறைவனோட 5 முகமும் 6 அங்கம் விரிச்சிருப்பாங்க. அப்புறம் சிவத்தடல் ஐயா நெற்பொறி இதயமா நிறைகவும் இறைத்திரு இதயமா நிறைகவும் இறைத்திரு இதயமா நிறைகவும் இறைத்திரு இதயமாய் நிறைக. ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைகவும் இறைத்திரு இதயமாய் நிறைகவும் இறைத்திரு இதயமாய் நிறைகவும் இறைத்திரு இதயமாய் நிறைக. இறைத்தலும் ஏறும் செவ்வனை போற்றி. சத்தமாகுது அதுக்கேற்ற மாதிரி
மண்ணில் இருந்தது கண்டித காரண காரணமோடு மண்டலம் முண்டல மண்ணி நின்றாலே அம்பிகை தீபம் எழுந்தொழுக முன்னாக்கம் செய்க. ஓம் தனிவழி தலைவா போற்றுவோம் உயிரடி பிராணை போற்றும் அவரடிகள் போற்றி மிருகூரா போற்றி மன்னடி முதலை போற்றி இறைத்திரு போற்றி இறைத்திரு முகமையை போற்றி இறைத்திரு முடியை போற்றி இறைத்திரு வடிவை போற்றி கண்ணை போற்றி கருவியை போற்றி எழுந்துள்ள அமைப்படுத்தினமாக கொண்டு ஐங்கிற பெருமான் செவ்வேல் இறைவன் உள்ளே வைத்து விரும்பி நடத்தினால தலைமை கட்டி போல கடவுர் வீரட்டனாரே சோதியை சுடரே சூழலை விளக்கே சுரிகுடல் மனமுடை மடங்கை பாதியை பரணி பால்கொள் வெண்ணிக்காய் தங்கை தயிர் மாலுமரியா நீதியை செல்வர் திருப்பெருமறை நிர்மல குடும்பம் மேவிய தீரம் ஆகிய அடியநாதரும் கிடைக்கால் அதன் ததுவே எந்தருடாயே. ஐயா வாக்கி செல் இந்த தீ வந்து விநாயகர்கள் வதப்படுது. பொன்னரை ஞானம் பூங்குகிலாடையும் கண்ண மருங்கில் வளர்ந்தல திருப்ப பேழை வயிறும் பெரும்பாரத்தோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்னு பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெரிவாய் பொருந்தவே வந்தென் குளந்தனில் புகுந்து குரு வடிவாயுதத்தால் கொடுவினை கலந்து உவட்டா உபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தலமுறுத்தி 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலம் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சுழுமுனை கபாலமும் காட்டி 3 அதனில் கூடிய அசைவை முண்டெழு மந்திரம் வெளிநிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சங்குளப்பட எனக்கு தெரியற்ற நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவின் கணுவ குழாத்துடன் கூட்டி அஞ்சக கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனே கலிச்சுருவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தன் புனித நாக்கே ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்மே சீனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவன் பொழுதிகளும் பூவனத்தன் புனித நாக்கே கல்லாலின் வடதிசை ஈசன் பூ போட்டு நீர் கொடுத்து தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுட்ட மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினகே நெடுங்காலமே வாழ்த்தவாயோ நினைக்க மலரெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுட்ட மாமலர் தூவி துதியாதே
எங்கெழுந்து அருள்வது இனியே இம்மையே யார் உனை கடந்தனில் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்து எழு சோதி துணைவழி ஏறி அடங்கிடும் சுடதரு சாந்தின் சுந்தரி போற்றி சுடதரு சாந்தின் சுந்தரி போற்றி சுடதரு சாந்தின் சுந்தரா போற்றி சுடதரு சாந்தின் சுந்தரி போற்றி. பூர்வ மத்தியில சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கணும். மகளிரா இருந்தா தயவு செய்து நல்லா கூர்ந்து கவனிங்க. பூர்வ மத்தியில ஸ்டிக்கர் வைக்கவே கூடாது. குங்குமம் வைக்கலாம், சாந்து வைக்கலாம், இல்ல சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க. உங்க அலர்ஜியா இருந்தா அப்படின்னா தயவு செய்து உயிர்ப்பு விழிப்புணர்வு தான் இருக்கும். அந்த ஆற்றல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தொட்டு தொடங்கணும். ஒரு பொருள் தொட்டு தொடங்கினால்தான் விளங்கும். உங்க உடல் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, ஆரோக்கியமா இருக்கு நினைச்சீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து காலில் வச்சு நெத்திய நீர் வச்சு பூர்வ மத்திய அணிவரை தொட்டிங்க அப்படின்னா ஒரு லைட் போடாம கிளாஸ் ஆகிடும். அது டெய்லி பண்ணிட்டே வந்தீங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம், சிந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வியை மனப்பழக்கம், முற்றதோர் நடைய பண்ணணும். அதனால அவை சொல்றாங்க, நீரில்லா நெற்றிபாள், நெய்யில்லா உண்டிபாள், ஆறுலாவுக்கு அழகுபாள். இப்படிதான் நெத்தியில் நீர் இருக்கணும். அதுக்கு காமிச்சுக்கலாம் எடுத்துக்க துவலி பரன் மலரடி பக்தி வணங்குவோம் சீரடியும் முதலில் விழி அப்படின்னு பாடுறாங்க. இந்த நுதல் அப்படின்னா நெற்றின்னு அர்த்தம். யாருக்கு நெற்றி கண் இருக்கு? அவனுக்கும் நெற்றியில ஒரு கண்ணு இருக்காது. அகத்தக்கோலம் நீர் மலைதரத்தின் மேலாம் திப்பர வியோமாகும் திருச்சிற்றம் வளர்த்து பொற்புடம் நலம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி உருவனர் போலவே ஒளிநீர் எழுதி உடமே போந்ததனால் பொடிகை விடம் ஒளிநீரடி மணிக திருவருள் எங்கனம் போற்றி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க இன்பமே சூழ்க. முதல் கால வழிபாடு முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு சொன்ன விஷயம் முடிஞ்சுங்க. சீரணில் முதலில் விழி அப்படின்னா சீர் அப்படின்னா என்ன பண்ணுவான்? யார் சீர் கொடுப்போம்? பெண்ணுக்கு சீர் கொடுப்போம். புடி சுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரண காரியம் இருக்கு. இப்பதான் கடந்து வந்துட்டோம். அப்போ அவர் கல்யாணம் பண்ணி போற சாமி தடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ எனக்கு அடிமைன்னு. எப்படி தடுத்தாரு? வித் டாக்குமெண்டோட வந்தாரு. எப்படி வந்தாரு? அத்தாச்சியோட வந்து காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? நாவலூரன் சந்ததியா எனக்கு அடிமைன்னு. அப்ப எதிரே எழுந்தாரு. இன்னைக்கு நாவலூர் இருக்கு. நாவலூர் சந்ததிக்கு அடிமை என்ன மொழி இருந்தாரு? என்ன மொழி அது? நேரா வந்து அடியாரா வந்து நாவலூர் சந்ததிக்கு அடிமை தமிழை கொடுத்தாரு. அவருக்கு மட்டும் கொடுக்கல. திருவிழாட படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு புலவனுக்கு எழுதி கொடுப்பாரு. செண்பக பாண்டியனுக்கு சந்தேகம் உண்டப்பா. அந்த பாட்டும் மதுரை சொக்கனா பெருமையா. அவர் என்ன செய்றாரு? அந்த தர்மி புலவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பணம் கேட்கிறாரு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க இன்பமே சூழ்க. அவ்வளவுதான். உங்க கை விஷயம் சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதை நாங்க டெய்லி ஃபாலோ பண்றோம். எங்களுக்கு என்ன? மலையார் மகளோடும் கூடி போதோடு நீ சுமந்தேத்தி அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே நான் பார்த்தேன்னு சொல்றாரு. எங்க பார்த்தாரு? திருவையாறுல. திருவையாறுல தஞ்சாவூர். இப்ப பாருங்க, சாமிய நேரா பார்த்து நம்ம பால் சாட்சி கொடுத்துருக்காரு. நம்மளால பார்க்க கூட போயிடுமா? நிச்சயமா முடியும். முயற்சி உடையார் அவ்வளவுதான். முயற்சி ஆகையில் இருக்கு. அவ்வளவுதான். அது பண்ணீங்கன்னா அடுத்த கால